2 வாரமா சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி நடக்கலையே, அந்த நிகழ்ச்சிய நிறுத்திட்டீங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. வரும் 25ஆம் தேதியன்று டூரிங் டாக்கீஸ் சார்பாக ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருது வழங்குகின்ற விழா நடக்க இருப்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மொத்த அலுவலகம் பார்த்திங்கன்னா அந்த விழாவிலே தான் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி கடந்த 2 வாரங்களாக ஒளிபரப்பாகலை. ஏஆர் ரகுமான் எப்பவுமே பாலிவுட்டை குறைத்து பேசுறாரு. இதற்கு காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாலிவுட்டில் தான் தனக்கு மிகப்பெரிய அளவிலே வாய்ப்புகள் குறைந்திருப்பதாக ஏஆர் ரகுமான் நினைக்கிறார். அதன் காரணமாகத்தான் தன்னுடைய ஆதங்கத்தை அப்படி அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிவின் பாலி நடிச்சிருந்த சர்வமாயம் படம் 150 கோடி வசூல் செஞ்சு பெரிய சாதனை படைச்சிருக்கு. இந்த சமயத்தில் அவர் நடித்த 7 கடல் 7 மலை படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. ராமனுடைய இயக்கத்திலே நிவின் பாலி நடித்துள்ள 7 கடல் 7 மலை படத்தை மிக விரைவிலேயே வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மிக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தமிழ் சினிமாவில் எந்த நடிகரெல்லாம் இப்போ சொந்தமாக தியேட்டர் வச்சுருக்காங்கன்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள தமிழ் நடிகர்கள் யாரும் தியேட்டர்கள் நடத்துகிறதா தெரியல. அப்படி ஒரு முயற்சியிலே சூர்யா மட்டும் ஈடுபட்டிருக்கிறார். அது முழுமையாக இன்னும் நிறைவேறவில்லை. தனுஷோட திருமணம் சார்ந்து வர தகவலுக்கு ரஜினிகாந்த் தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பும் வராமல் இருக்குது. அவர் அமைதி காக்க காரணம் என்னன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தனுஷ், ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் நீதிமன்றத்திலே சட்டப்படி விவாகரத்து பெற்றுவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது பத்திரிகைகளில் தனுஷுடைய திருமணத்தை பற்றிய செய்திகள் வந்தால் அதுக்கு ரஜினிகாந்த் வீட்டில் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க? அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க.